வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். இன்னைக்கு நாம் ஒரு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபார்முலா, எனி மெத்தட்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட்டு தான். என்ன அப்படின்னா, நாம் புதுசாக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இது ரொம்ப நாளாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஒர்க் ஷாப் ஏதாவது கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒர்க் ஷாப் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதில் ஒர்க் ஷாப் எந்த மாதிரி இருக்குன்னா, இதில் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ஒரு சில மெத்தட்ஸ் நான் கொடுப்பேன். இதில் இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 days அந்த விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனே அவனுக்கு என்னன்னே தெரியாது, இல்லை எனக்கு மேக்ஸிமம் இது எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதையும் தாண்டி எனக்கு வேலை, மணி இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் அதாவது குறைஞ்ச அமௌண்ட்டில் நாம் ஒரு பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது இந்த மந்த்து February 2023 இந்த மந்தில் நான் ஸ்டார்ட் பண்ணல போகலான்னு இருக்கேன். ஸோ நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 7th கம்மிங் வெட்னஸ்டே, இன்னைக்கு 4th. ஸோ கம்மிங் வெட்னஸ்டே 7th இது ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக லா ஆஃப் அட்ராக்ஷனை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ்லாம் நம்ம இதில் கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ரியலிஸ்டிக்காக ரொம்ப ஃபார்முலா இல்லாமல் ஒரு பக்கத்தில் உட்காந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம இதில் நடத்த போகிறோம். இது 21 days நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு 50 days பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 15 days வச்சுக்கலாம் இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் ஒரு 21 days நம்ம செஞ்சால் தானே அதுக்கான பலன் கிடைக்கும். 21 days இல்லை 48 days. அதனால தான் நான் இது ஒரு 21 days ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் இதில் எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுவேன். அதையும் தாண்டி எனக்கு பர்சனலாக அவங்ககிட்ட நான் பேசணும், கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும், என்னோட பர்சனலான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணி பர்சனலாக கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு நாம் தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் ஷாப்பில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 111 தான். ஜஸ்ட் 111 தான் நான் கொடுத்துருக்கேன் 21 days ஒர்க் ஷாப்புக்கு. ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட்டு. நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காகவோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுற அதுக்காக சார்ஜ் பண்ணுற அந்த ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்காக தான் இது அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 111 தான். ஏன்னா நிறைய பேருக்கு நான் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியாது, எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அது எனக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ மணி ஓரியன்டாக இல்லாமல் நான் ஜஸ்ட்டு அமௌண்ட் கம்மி பண்ணிவிட்டு நான் இதையும் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா எனக்கும் ரீசார்ஜ், மணி நீடு இதெல்லாம் நிறைய பர்சனலான ஒரு விஷயம்லாம் இருக்குது. இன்டர்நெட்டு கனெக்ஷனு, மணி, ஃபோன் ரீசார்ஜ், வீடியோஸ் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுறது, அதுக்கு நானும் இது வாங்கிட்டு தானே பண்ணணும். இது வாங்காமல் பண்ணால் அது ஒரு ரீசனாகவே இருக்காது. இல்லை ஒரு ஏதோ ஃப்ரீயாக கிடைக்கிது, அதுக்கான வேல்யூவே இருக்காது. ஸோ என்னென்னா எனக்கும் நீடு இருக்குது, உங்களுக்கும் நீடு இருக்குது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப மினிமமான அமௌண்ட்டை வச்சு நான் மெயின்டைன் பண்ணுறேன். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஃபர்தராக ஒர்க் ஷாப் மெயின்டைன் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ இப்போ கம்மிங் 7th ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வெட்னஸ்டே. இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 111 தான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு. அதையும் தாண்டி இது ஒரு 21 days நடக்கும். அதையும் தாண்டி நான் பர்சனலாக உங்ககிட்ட நான் பேசணும், என்னோட பர்சனல் விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும், எனக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகும், அதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு டைரெக்டாக ஃபோன் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குலேயும் நம்ம டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் அது குரூப்பாக இருக்காது, டைரெக்டாக 1-to-1 காலாக தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட பேசுவீங்க,
நான் டைரெக்டாக உங்ககிட்ட பேசுவேன். ஸோ வந்து த்ரூ ஃபோன் கால் தான் நாம் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே பர்சனல் கோச்சிங்ஸ் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்துட்டு எனக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு நம்ம வந்து ஏன் இதை பண்ணக்கூடாது ஒர்க் ஷாப்னு. ரொம்ப நாளாவே வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றதுல எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதாவது எப்படின்னா வேணாம் ஒர்க் ஷாப் எதுக்கு ஒரு குரூப்பா நம்ம வந்து ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு வந்துட்டு சரி அதை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால என்னன்னா இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள். இல்லை எனக்கு பர்சனலான கோச்சிங்ஸ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை வந்து 1-to-1 காலாக வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. அவ்வளோதான் இதோட அப்டேட்டு. இது வந்து ஒர்க் ஷாப் 21 days நடக்கும். ஜஸ்ட் 111 தான் அதோட ப்ரைஸு. ஸோ வந்து நம்ம 1-to-1 காலு பர்சனல் கோச்சிங் அப்படின்னா டேரெக்டாக பேசுறது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு ஃபோன் காலில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாய். நீங்கள் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஷாப் மேக்ஸிமம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். லவ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பேரண்ட்ஸு பேசாமல் இல்லை இந்த மாதிரி இருக்கும். நிறைய மன ரீதியாக மெடிடேஷன் ரிலேட்டடாக வந்து நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி.